வச்சுட்டு சாட்டை அடிச்சிட்டு இருப்பாரு. அவர் சாட்டை அடிக்கிறாரு, அவர் ஒய்ஃப் வந்து அந்த ட்ரம்ஸை வாசிக்கிறாங்க. இந்த லெவலோட இருந்துச்சுன்னா அது நம்ம மைண்டை எந்த இடத்துலயும் பாதிக்கப்படுத்த போறது இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம ஹார்ட்டை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பண்ற விஷயம் என்னன்னா, கத்தியை வச்சு அவரையே அறுத்துக்கிறாரு. அது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதையும் மீறி அவர் ஒரு செயல் செய்யறாரு. அவர்கிட்ட வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தைக்கு கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கும். ஆண் குழந்தை வந்து இப்பதான் தானா எந்திரிச்சு உட்கார்ற வயசுலயே இருக்குது. அந்த குழந்தைய வந்து அந்த பிஞ்சு பாதத்தை ரோட்ல தரன்னு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல உட்கார வச்சு அந்த குழந்தைய சுத்தி டான்ஸ் ஆடுறது, அந்த குழந்தை பக்கத்துல ஒரு துணியை விரிச்சு போட்டு போற வர்றவங்ககிட்ட பணம் கேட்கறது, இது எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது கடவுளை தான் அந்த லைன்ல நிக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து தப்பா பேசுறாங்க. கடவுள் வந்து இவங்களுக்கே கருணை காமிக்கல, நம்ம கஷ்டத்தை எங்க தீர்த்து வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க. தன்னால குழந்தையை வளர்க்க முடியலன்ற சூழ்நிலையில இருக்கிறவரு 2வது ஒரு குழந்தையை எதுக்காக இது பண்ணிக்கணும்னு தெரியல. எனக்கு இன்னொரு